ஞானக்கூட்டம் முக்கிய குறிப்புகள் ஹைலைட்ஸ். 1. ஞானக்கூட்டம் என்றால் என்ன? ஞானேந்திரியங்கள் கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் ஒன்றாகச் சேரும் மையம். உள்ளுணர்வு எழும் இடம். 2. பண்ணுக்கி நின்ற பழம்பொருள். ஆதிகாலத்திலிருந்தே இருக்கும் பரம்பொருள். நாதம், ஒலி, ஓம் அதிர்வு உருவாக காரணமான சக்தி. 3. அண்ணுக்கு உள்நாக்கு பகுதி. நாக்கின் உள்ளே உள்ள நுண்ணிய பகுதி. யோகத்தில் முக்கியமான தியான புள்ளி. 4. உள்நாக்கு பிரமரந்திரம் இணைப்பு. உள்நாக்குக்கும் உள்ளக மையம் பிரமரந்திரம் தலையின் உச்சி இடையே நுண்ணிய சக்தி ஓடும் பாதை உள்ளது. 5. புண்ணுக்கு தல் மனக்கட்டுப்பாடு. மனம் வெளியே ஓடாமல் தடுக்குதல். உள்ளே நிலைத்திருக்கச் செய்வது. தியானத்தில் மனநிலை உறுதி பெறுதல். 6. நாதம் பரம்பொருள் தொடர்பு. நாதம் பரம்பொருளின் வெளிப்பாடு. அதைப் பற்றி கவனித்தால் மனம் அமைதியாகும். 7. பேரொளி அனுபவம். பரம்பொருள் பேரொளி டிவைன் லைட். அந்த ஒளியை உணரும்போது மனம் நிலை பெற்று அமைதி அடையும். 8. இறுதி சாரம். மனம் வெளியே அல்ல, உள்ளே திரும்ப வேண்டும். நாதத்தை உணர்ந்து உள்ளொளியை கண்டால் அதுவே ஞான நிலை. சுருக்கமாக, மனம் உள்ளே நின்று நாதத்தை உணர்ந்து பேரொளியை காணும் இடமே ஞானக்கூட்டம்.